தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் சமுத்திர தீரத்தில் சாரங்கராமன் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சமுத்திர தீரத்தில் தங்கியதும் ராமன் சுக்ரீவன் முதலானோரோடு கடலை கடப்பது பற்றி ஆலோசித்தார். அனுமனை போல் பாய்ந்து கடலை கடப்பது என்பது அனைவருக்கும் சாத்தியமில்லை. ஆகவே கடலில் அணை கட்டி அதன் வழியாக இலங்கையை அடைய முடிவு செய்யப்பட்டது. அதற்காக அனுமான் தெற்கில் உள்ள மலைகளையும் கடலில் தள்ளினார். பிறகு மேற்கொண்டு மலைகளை தேடியவாறு இமயத்தின் அருகே வந்தபோது கோவர்தன மலையை கண்டு அதை பெயர்க்க முற்பட்டார். ஆனால் சிகரம் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. காரணம் புரியாமல் ஸ்ரீராமனை மனதில் தியானித்த அடுத்த கணமே அவருக்கு அதன் சிறப்பு தெரிய வந்தது. பிறகு பவ்யமாக அதன் பாதங்களில் பணிந்து பூஜித்து, கிரிராஜனே கிரிராஜனே, தங்கள் மீது எனது பிரபு தனது திருவடிகளை வைத்து தாண்டி கடலை கடந்து செல்வார் என்று சொன்னதும் உடனே எடுத்து செல்வதற்கு எளிதாக தன்னை ஆக்கிக் கொண்டது. உடனே ஒரு பூவை தூக்குவது போல் எளிதாக தனது இடது கரத்தால் தூக்கி வந்தார். இதற்கிடையில் மலையின் அவசியம் தேவைப்படவில்லை என்று வானர தூதர்கள் வந்து சொன்னதும் வஜ்ரதரா என்ற இடத்திலேயே கோவர்தனத்தை வைத்து விட்டார். ராம காரியத்தில் தன்னால் பங்கு பெற முடியவில்லையே என்று வருந்திய கோவர்தனனை சமாதானம் செய்த ஆஞ்சநேயர் நிச்சயம் அவரது தரிசனம் கிட்டும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி ராமரின் திருவடிகளை அடைந்தார். அவரிடம் கோவர்தனகிரியிடம் தான் கொடுத்த வாக்குறுதியை தெரிவித்த போது ஸ்ரீராமர், பிரிய அனுமனே, நீ கொடுத்த வாக்குறுதியை நான் தெரிவித்ததாகவே கொள்ளலாம். துவாபர யுகத்தில் நான் கண்ணனாக அவதாரம் எடுக்கும் பொழுது எனது தரிசனம் அவனுக்கு கிட்டும். அச்சமயம் நான் 7 நாட்கள் அவனை எனது விரலிலே தாங்கியிருப்பேன் என்றார். திரும்பவும் அங்கு சென்று கோவர்தனத்திடம் ஸ்ரீராமரின் வார்த்தைகளை தெரிவித்த போது ஆனந்தத்தில் திளைத்தது. சமுத்திரராஜனுடைய அனுமதி பெற்று கடலிலே அணை கட்ட தீர்மானித்த ராமன் அவனுடைய வருகைக்காகவும் அவனை திருப்திப்படுத்துவதற்காகவும் பூஜை முதலானவற்றை முறைப்படி செய்தார். அவர் எதிர்பார்த்தபடி சமுத்திரராஜன் வரவில்லை. தரையிலே தர்பையை பரப்பி அவற்றின் மீது சயனித்து யோக நிஷ்டைகளை கடைபிடித்தார். அப்போதும் அவன் பிரத்யக்ஷம் ஆகவில்லை. ராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. லக்ஷ்மணா, ராமபானத்தின் கொடுமையை அனுபவிக்க விரும்புகிறான் சமுத்திரராஜன், எடு கோதண்டத்தை என்றார். கண்கள் சிவக்க கோதண்டத்தை வாங்கி அதில் பானத்தை பூட்டினார். லக்ஷ்மணா, இமைக்கும் நேரத்தில் இந்த ஆழ்கடலில் நீர் அனைத்தையும் வற்றச் செய்து விடுகிறேன் பார். அதன் பின்னர் வானர வீரர்கள் நடந்தே சென்று இலங்கையை அடையலாம் என்று கர்ஜித்தார். பூமி நடுங்கியது, பேய்க்காற்று வீசியது, வானம் இருண்டது, அண்டம் கிடுகிடுக்க இடியோசை கேட்டது. அதன் பின்னரும் சமுத்திரராஜன் வாழாவிருப்பானா? பிரபோ, தீனரக்ஷகா, ராகவா, அடியேனுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டே சமுத்திரராஜன் ஓடி வந்து ராமருடைய பாதங்களை சரணடைந்தான். சர்வலோக சரண்யா, தங்கள் கட்டளைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறேன், உத்தரவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். சாகரங்களுக்கெல்லாம் இந்திரன் போன்று விளங்குபவனே, வில்லிலே பூட்டிய பானத்துக்கு என்ன பதில் சொல்கிறாய்? ராமபானம் வீணாகாது என்றார் ஸ்ரீராமர். கண்களில் நீர் வழிய
மேனி நடுங்க சமுத்திரராஜன் ராமருடைய பாதங்களை பிடித்து கொண்டான். பிரபோ, தங்களிடம் எனக்கு அலட்சியம் என்று நினைக்க வேண்டாம். தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் வர தாமதமாகிவிட்டது. வடகோடியில் துர்மகல்பம் என்றொரு பிரதேசம் இருக்கிறது. அதில் அநேக பாப்பிகள் வசிக்கின்றனர். அவர்களால் எனக்கு சொல்லனா தொந்தரவுகள் நேருகின்றன. அவர்கள் பால் என் கவனம் சென்றிருந்ததால் வர தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். ராகவா, என்னை மன்னித்து என் பொருட்டு பூட்டிய அஸ்திரத்தை அந்த பாபிகள் மீது பிரயோகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். ராமனும் அவன் கோரிக்கையை ஏற்று பானத்தை பிரயோகித்தார். அது துர்மகல்பத்தில் இருந்த பாப்பிகளை சம்ஹாரம் செய்து திரும்பியது. பின்னர் ராகவன் சமுத்திரராஜனிடம், சாகரேந்திரா, எனக்கு இலங்கைக்கு போய் சேர வேண்டும். என்னுடன் வந்திருக்கும் இத்தனை வீரர்களும் என்னுடன் கடலை கடக்க வேண்டும். ஆகவே இக்கரையிலிருந்து இலங்கையின் கரை வரையிலும் அணை கட்ட உத்தேசம் செய்துள்ளோம். அதற்கு உன் சம்மதமும் உதவியும் பெறவே உன்னை இங்கு வரவழைத்தேன் என்றார் ஸ்ரீராமன். அந்த வார்த்தைகளை கேட்டு புலகாங்கிதமடைந்த சமுத்திரராஜன், பிரபோ, தங்களுக்கு இது ஒரு பொருட்டல்லவே. இருப்பினும் அடியேனுக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்ற தங்கள் முயற்சிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இக்ஷ்வாகு குல திலகமே, நான் ஒன்று சொல்கிறேன். வானர வீரர்களில் நளன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் விஸ்வகர்மாவின் புத்திரன். ஒரு சமயம் அவன் கங்கை கரையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அங்கு சால கிராமத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் அந்தணன் ஒருவனை கண்டான். அவன் பூஜித்துக் கொண்டிருந்த சால கிராமத்தை எடுத்து கங்கையில் எரிந்து விட்டான். அதனால் கோபம் கொண்ட வேதியன் அவன் கையால் நீரிலே எரியப்படும் எந்த பொருட்களும் மிதக்கட்டும் என்று சாபம் கொடுத்தான். நலன் பெற்ற சாபம் இந்த சமயத்தில் நமக்கு பேருதவியாக இருக்கும். வானர வீரர்கள் பெயர்த்து எடுத்து வரும் பாறைகளையும் கற்களையும் நலன் தொட்டு கடல் நீரிலே போடச் செய்தால் அவை அமிழ்ந்து போகாமல் மிதந்து கொண்டிருக்கும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீராமன் மகிழ்ச்சியடைந்து சமுத்திரராஜனுக்கு விடை கொடுத்தார். நலன் ராமனுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து வரப்பட்டான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுக்ரீவன் எடுத்து கூறினான். அவனும் ஸ்ரீராமனை பணிந்து ஆசி பெற்று நீர்க்கரையை அடைந்தான். வானர வீரர்கள் ஆனந்தத்தோடு பக்கத்தில் இருந்த மலைகளில் சென்று பாறைகளையும் கற்களையும் மாபெரும் மரங்களையும் பெயர்த்து எடுத்து வந்தனர். நளன் அவை ஒவ்வொன்றையும் தன் கரத்தால் தொட்டு ஸ்ரீராமா என்ற திருமந்திரத்தை எழுதி நீரிலே போடச் செய்தான். அவை நீரிலே மூழ்காமல் மிதக்கத் தொடங்கின. கொஞ்சம் கொஞ்சமாக அணை உருவாகியது. வானர வீரர்கள் உற்சாகத்தோடு பணி செய்தனர். அவர்களுடைய உற்சாகத்தையும் வேகத்தையும் கண்ட சிறு அணில் ஒன்று ராமகாரியத்தில் தானும் பங்கு கொள்ள வேண்டுமென்று எண்ணியது. வானர வீரர்களுக்கிடையே புகுந்து இங்குமங்கும் ஓடி சிறு சிறு கற்களை தூக்கி வந்து நீரிலே போட்டது. அதை கவனித்த ஸ்ரீராமனுடைய நெஞ்சம் அன்பு பெருக்கால் தழுதழுத்தது. அந்த அணிலை நெருங்கி அதை கையில் எடுத்தார். அதன் சீரிய முயற்சியை பாராட்டி அதன் முதுகிலே அன்புடன் தடவினார். அவருடைய விரல்கள் பட்ட இடத்திலே அந்த நிகழ்ச்சி என்றைக்கும் விளங்கும் முகமாக அழகிய கோடுகள் உண்டாயின. அணில் குதித்து கொண்டு தன் வேலையை தொடர ஓடியது. நாளைய நிகழ்வில் தந்தேன் இலங்கையை முதல் பகுதி குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் சமுத்திர தீரத்தில் சாரங்கராமன் குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதித்ய சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நம் பயணத்தை தொடர்ந்து பயணிக்கலாம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள்
உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.